அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கு. நான் ஷிஹார் ஜப்பான்லேருந்து. நான் அக்குறுண்ணே என் ஊர் அக்குறுன்னா ஒன்றாங்கட்ட என்கிட்ட ஏச்சல்ற செலாக்களுக்கு இதெல்லாம் சென்னாப்பில் குழம்பி செத்து மடிகிறாக. அடுத்து இந்த முக்கியமான பதிவிடுறதுக்கான காரணம் போடாமல் மேலாதே இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்காவும் ஃபுல் பிஸி. குரங்குன்றது இப்போ குரங்கண்ணி முடிஞ்சு கட்டாயம் எங்களோட ஓட்டு போட தம்பிமாரு, ஸ்பெஷலாக இந்த தாத்தமாரு தங்கச்சிமாரு இப்போ குரங்கண்ணினத்துக்கு போதா, இப்போ குரங்கு வார்த்தை நிப்பாட்டணுமே. புலி மூத்தரம் சேர்க்கணுமா. இப்போ புலி சட்டி முட்டியில் எடுத்துட்டு கஞ்சி காங்கிறவளோ இல்லையோ, சட்டி முட்டியில் எடுத்துட்டு புலிட பின்னால் போங்க புலி மூத்திரம் சேர்க்கறதுக்கு. அந்த புலி மூத்திரத்தை கொண்டு இப்போ ஊற்றணும். உங்களோட வீட்டோட சுற்றி எல்லாம் ஊற்றணும். புலி அந்த குரங்கு வராமிக்கிறதுக்கு எப்படி இந்த நீங்களோட மென்னினா குரங்கோல் மாஷா அல்லா என்னத்த குரங்குன்ற 1,58,68,00,000 எப்படியோ அது ஈக்குது. 160 159 கலப்படம் இல்லாத பைத்தியம் சரியா. மற்றதுகள் ஈக்குது. இதை என்ன இன்றைக்க தேவையில்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். காரணம் என்னன்னு கேட்டாலும் இன்றைக்கு எங்களோட புள்ளிகளுக்கு மிச்சம் இன்றைக்கு ஃபயர் ஆகி சூனாகி நின்று பெம்பஸ் எல்லாம் நிலையிற அளவுக்கு இப்போ புள்ளிகளுக்கு சந்தோஷம் எப்படின்னு கேட்டால் பட்டல அந்த கமிஷன் ஒன்று உண்டு. இவங்களுக்கு அடியும் தெரியா நுனியும் தெரியா சரியா. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில குரூப் அந்த 2000க்கு புறவு பிறந்ததுகள் 90க்கு புறவு பிறந்ததெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப் வீரர்மார் எப்படியா கொத்த புத்திசாலிங்கன்னா ஸ்பெஷல் என்பிபிக்கு ஓட்டு போட்டுறது. எங்களோட ஊரில் முண்டிகிற ஒரு ஃபோர்ஸ் உண்டு. எனக்கு ஒரு ஃபோர்ஸ் உண்டு. ஒரு மடத்தனமான ஜோக்கெல்லாம் போட்டுண்டு வயசை மாற்றிண்டு சரியா ஒரு மடத்தனம் உண்டிகிறு. அது சொல்லுது ஒருக்கா எப்படின்னு கேட்டால் ஜேபி காரனோட கெட்டித்தனத்தை சொல்லுது. இந்த கலப்படம் இல்லாத பைத்தியங்களை பற்றி எப்படியாம் அந்த பைத்தியமுள் காலம்புற வாட்ஸ்அப் குரூப்பில் பேசின்னு தானே பார்லிமெண்ட்டு பற்றி பேசுகிறேன். இந்த மூளை வளர்ச்சி இல்லாத அந்த மூளை குண்டி வளர்ச்சிக்கு தெரியா பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு அவனோட கோரம் உண்டிகிற. இன்னத்தை தான் பேசுண்டு பார்லிமெண்ட்டில் செட் ஆகி அதை யார் பேசுண்டு ஒரு சிஸ்டம் உண்டிகிற. ஜேபி காரன் எப்படி உதறியா என்கிட்ட அதில் எல்லாமே பைத்தியமே. சப்போர்ட்டர்ஸ் மாரும் பைத்தியம், அவனும் பைத்தியம் சரியா. இவனும் தலைகீழா போகிற ஐக்கியம். ஆனால் சட்டம் அப்படித்தான் நடக்கிற நார்மலாக. இந்த ஃபோர்ஸ்னு சொல்கிற மூளை வளர்ச்சி குண்டினது இது செல்லுன்னு தெரியுது. அதே போல் எங்களோட ஊரில் இன்னும் உண்டிச்சு 25,000 குளம் ஈரம். எப்படி 25,000 குளம் ஸ்ரீலங்கா ஈரம். இதுவெல்லாம் நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இதுவோட புள்ளிகளுக்கு இதுவளும் படிப்பிச்சு கொடுத்து நாடு ஹோன்னு தான் போகுது சரியா. இப்போ அடுத்து இந்த பட்டல் இந்த கமிஷனில் தானே எல்லாரும் இந்த ஃபயரா இண்டிகிற சும்மா கீழே விடாக்குனேன். ஆனால் இதுவளுக்கு தெரிய இந்த பட்டல் அந்த கமிஷன் என்னத்தண்டு இவங்க செல்ற ஜேபி ஆக்களை கொண்டம். இந்த தொத்த பாபாவுள் கையை வச்சா கடிக்க தெரியாது ஜேபி ஆக்கள். அடே மக்கு மாடுகளா. நான் ரணில விரும்புறதும் இல்லை, பிரேமதாசை விரும்புறதும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு சில வச்சு அல்லாஹரும் அனுமதி தந்தால் சில வச்சு வணங்க சொல்லி இல்லாட்டி சில வைக்கலண்டு ஏண்ட தாய் தாப்பனுக்கு அடுத்தது சரியா நபி சரியா. அடுத்தது பிரேமதாசைக்கும் ரணிலுக்கும் வைப்பேன். இஸ்லாத்தில் அனுமதி இருந்தால் அனுமதி இல்லை. ஸோ அதுக்கு அனுமதியே இல்லை. அப்படி ஒரு இருந்தால் நான் அவங்கள ரணிலையும் எனக்கு பிடிக்காத பிரேமதாசையும் பிடிக்கல. இருந்தாலும் அவங்கள ரெண்டு விஷயத்துக்கு பிடிக்கிறது. ஏன் கேட்டால் இந்த ஜேஇபி காரனூலை அழிச்ச நூலே அதுக்கு இந்த மூக்கு அடிச்சு நீ இந்த பெம்பஸ் போட்டு இந்த வாட்ஸ்அப்பில் போடுற குரூப் அது இங்கிலீஷில் வேறு சில ஆக்கள் பேசி போடுற ஆக்களுக்கு தெரியாது. இந்த ஜேஇபி காரனு செஞ்ச அட்டகாசம் எனக்கு தெரியறதுக்கு எங்கட ஊரில் ஏண்ட கூட்டாளிட நாண உண்ட புள்ளிகளுக்கு மத்தியில் ஊட்டுலுக்கிளி தரத்தி ஓட கெஞ்ச காலை பிடிச்சி கெஞ்ச தரத்தி வெட்டி கொண்டு ரோட்டில் போட்டு லைட் கண்ணுட்ட மையத்தை கூட தூக்க வரமா காலம் ராவு கொண்டு போட்டது. பகல் 3 மணி தூக்கூடல. அதே நேரத்தில் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச லெஸ்லிண்டு பமனு புலையில் சரியா. அவன் செஞ்ச ஒரே குத்தம் என்னத்துன்னு கேட்டால் அவன் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிந்த அழகாய்ந்த. இந்த ஜேபி காரர்களுக்கு மென்டலுக்கு அதுதானே என்பிபின் மென்டலுக்கு மற்றொன்று எல்லாம் ஐக்கப்படாது சரியா. மெத்தொன்று அழகாக ஐக்கப்படாது ஒடுக்கப்படாது சரியா. அந்த ஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மென்டலோட பிரச்சனையும் அப்படி ஜேபி காரனோட மென்டாலிட்டியும் அப்படி கலப்படம் இல்லாத மென்டலோட குணம் அப்படித்தான்.
அதே போல் அந்த வயல்களில் கொண்டவரும் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால் ஹலாலா கிராம சேவை செஞ்சு அற்புதங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. அதே போல் நான் கண்டிட்டோம் ஒரு கொலை ஜேஇபியில் நேரடியாக எங்களோட ஊரோட டிரான்ஸ்ஃபார்மர் அந்நேரம் பற்ற வைக்க ஒருக்கா வந்து பற்ற வச்சானும் நாங்கள் நூற்றோம். அப்போ நாங்கள் ஊர்காவல் படையெல்லாம் போட்டு தண்ணி டேங்க் உடைக்க தண்ணி டேங்க்கு விஷம் கலக்க முழு ஊரையுமே கொள்றதுக்கு. சரியா? அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ஜேஇபிக்காரன் ஒருத்தன் வாரான். நாங்கள் தொழுவிட்டு வாரோம் பள்ளிக்கிட்டால் வந்து நாங்கள் வீக்கக்குள்ள ஒருத்தம் நின்று மூத்திரம் பேச்சிட்டு பெய்த்தான். அப்போ இன்னும் ஒரு ஆள் பின்னால் ஓடி வந்து ஒருத்தன் பெய்த்தான். நாங்கள் சொன்னோம் ஓ பெய்த்தான் தான். அவன் ஒரு ஜேஇபிக்காரன் எங்கள் ஊரில் இருந்து பற்ற வைக்கத்தான் வந்துடு. அப்போ நாங்கள் தரத்தின்னு போக்குள்ள ஒரு மயிறு தொழுவிட்டு கொஞ்சம் இருட்டாயினிக்குள்ள நாங்கள் கிட்ட வாக்குள்ள அவனை தரத்தின்னு போய்த்து கிட்ட வாக்குள்ள எண்டெப்பான்னு சொல்லி டோர்ச் அடிச்சு கிட்ட போய்த்தால பிஸ்டலை வச்சா நாங்கள் ஓடிட்டோம். ஆயுதம் எடுத்து வரதுக்கு அதுக்கங்களை பெய்த்துட்டான். பெய்த்து எங்களோட ஊரில் மேலே ஒரு கடைக்கிட்ட கண்டியில் CWCயில் எந்த நாளும் 200 பைக்கில் வேலைக்கு போகிற ஒரு சிங்கள அங்கிள் உண்ட காத்து நின்று ஈந்துட்டு கொண்டுட்டு போய்த்தாங்க. நானே 3 இப்படி எத்தனையோ கொலையை கண்டிருக்கிறேன். இந்த ஜேஇபி காரணம் செஞ்ச காசுக்கு அவனை இந்த ரணில் இந்த பிரேமதாசையும் கொண்டு முடிக்கலாட்டி ஒன்றில் நாங்களும் ஜேஇபி ஐந்திக்கும் இல்லாட்டி ஜேஇபியோட கையால் நாங்கள் செத்திக்கும். எங்கிட்டால் அவனோ வந்து கடையலோ திறக்கூட மாட்டானு. வீட்டில் லைட் போடையலாம், ரோட்டில் போகலாம், பஸ்ஸுல பற்ற வைக்கிற. எங்களோட ஊர்லேயும் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை பற்ற வச்சானு. இப்பேற்பட்ட அட்டகாசம் நாட்டில் இருக்கல. மனுஷனுக்கு வாழவும் மேல சாகவும் மேலும். எங்கிட்ட ஒன்றில் அவனுக்கு போகணும், இல்லாட்ட அவனோட எதிரி மற்ற கட்சிக்காரனும் ஒன்றில் ஜேபி காரன் ஆயிக்கணும். ஜேபி காரன் ஆய்ந்தால் அவனோட இருக்கும். மற்ற கட்சிக்காரங்களும் தேடி கொள்ற. இப்படி கேளாத நிலைமை இல்லை. பஸ்ஸுல பற்ற வைக்கிறது, கடையோல பற்ற வைக்கிறது, போஸ்டபுல பற்ற வைக்கிறது, ஸ்கூலில் பற்ற வைக்கிறது, நெல் மூலில் பற்ற வைக்கிறது, ஒன்றுமே செய்யலாம். கடைசிக்கு என்ன நடந்தங்கிட்ட இந்த ஜேபிட அட்டகாசம் கூடி ஒரு தாய் லைட்டை போட்டுன்னு தாயிட தாண்ட கை குழந்தைக்கு பால் கொடுத்தண்டு தேடி பெய்த்து அந்த தாயிட மார்பகத்தை அந்த புனித ஸ்தானத்தை வெட்டினானு. இப்பேற்பட்ட அநியாயக்கார கொடும்னு ஒரு மிருகம் ஈனம் இருக்கும் உலகத்திலே கொடிய மிருகமும் எதுவுமே செய்ய அட்டகாசத்துக்கு ஜெயிப்பு காரணம் செஞ்சனோல். அதோட நிக்கல. அந்த மார்பத்தை வெட்டினது மட்டுமில்லை, இந்த ஜெயிப்பு அநியாயக்காரன் நாசமான போனோல் செஞ்ச வேலை. அந்த இன்னும் ஒரு புள்ள உம்மோட மற்ற புல் ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த புல்லை வந்து உம்மாவை காப்பாற்றுறதுக்கு தோல்ட சாந்தி அந்த புல்லோட தலையை வெட்டி மண்டை ஓட்டை எடுத்து அப்படியாங்க இந்த டேபிள்ற வச்சாங்க. இப்பேற்பட்ட அநியாயக்காரர்கள் தான் இந்த ஜேவிபி. இப்பேற்பட்ட அநியாயக்காரர்கள், மிருகத்தை விட கேவலமான அநியாயக்காரன் தான் ஜேபி. அப்போ இப்பேற்பட்ட அநியாயக்காரனோட தான் பிரேமதாசையும் ரணிலும் இல்லாமாக்கின. இவங்க ஈடுபடல. கடைசிக்கு ஜேபிட திமிரு கூடி கடைசிக்கு என்னன்னு கேட்டால் ஆமிக்காரனும் கூட ஜேபிக்கு சப்போர்ட்டாக தான் இந்த ஒரு காலத்தில். கடைசிக்கு எடுத்து இவங்களுக்கு ஒன்றுமே ஆட்சியை பிடிக்கல. கடைசிக்கு என்கிட்ட போலீஸாளர்களும் இவங்களை நிப்பாட்டுரு பற்ற வச்சால அது இதை பேத்து ஊர்களோட நிப்பாட்டுறது. கடைசிக்கு ஆமிக்காரெல்லாம் ஆமிலேருந்து நிற்கணும், போலீஸ் எல்லாம் நிற்கணும், ஓன் பண்ணினாங்க. நிற்காட்டி ஃபேமிலியோட கொள்றது. இப்படி ஆமிக்காரனோட பொங்கலியோட கொள்றது, ரேப் பண்ணி உம்மமார கொண்டு தாய் தாப்பனை கொல்ல தொடங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு உடுகம்பலன்ற ஒரு போலீஸ் அந்த முழு ஃபேமிலியையும் கொண்டானு. ஆமிக்காரன் விடுவானா? அது எந்த நாட்டிலும் செய்யும். பிடிச்சானுவல் பாபிக்யூ போட புச்சர் பண்ண தேடி பிடிச்சானுவல். அதில் எப்படின்னு கேட்டால் சில சூனுக்கு போய் தாக்கல் ஈர ஜேபி சூனுக்கு எங்கட ஆக்கள் கொஞ்சம் மீகிற. இப்போ எந்த கட்சி வருது அந்த கட்சிக்கு பின்னால் போய்த்து இவங்க தான் நானும் ரவுடி போட அப்படி போய் தாக்கலும் மாட்டினாங்க. சரியா? எங்கிட்ட அப்படி சேர்றது நிண்ட வந்து முழு ஸ்ரீலங்கா ஜேபிக்கு போகிறதுக்கு நிண்ட வந்து இப்போ டயரில் போட்டு பாபிக்யூ பண்ணி தலையோல ஷோரூமில் வைக்க போய்த்து தான். இல்லாட்டி இந்த ஜெயிப்பு அட்டகாசம் நிண்டிக்காது. இப்பேற்பட்ட புனிதமான ஒரு சேவையை செஞ்சாக்கள் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க பிரேமதாசன். சரியா? இவனோட தான் இன்றைக்கு இதை வந்து அந்த கமிஷன் போட்டுனுவார். அடுத்து இந்த பட்டில் அந்த கமிஷன் உள் நோக்கம் எடுத்த அந்த கேட்குற மஹதி நீ சொல்கிற எங்கட ஆக்களுக்கு தெரியும். மஹதி இங்கிலீஷில் பேசுகிற இதுவளுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஒன்றாவது அந்த ஃபுல்லாக இன்டர்வியூ போட சொல்லுவாங்க. அங்கே ரணில் தோக்கல்ல இந்த கேட்குறதுல அனுகுறையாக கேட்குறது. சரியா? அடுத்து அவன் வந்து
ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்கன்னா தமிழ் கார்டியன் தனிக்கர எல்டிடி டயஸ்போராட தான் அந்த இது இந்த காலகட்டம் அனுருவ கொண வந்தது தமிழ் டயஸ்போரா அரகலையை கொண வந்தது டயஸ்போரா நாங்கள் செல்ல அரகலையை கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸ்ஏட் மூலமாகவும் எல்டிடி டயமண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு அவனுக்கும் குறை சொல்கிறோம் நீ பண்ணுவோம் ஜெயில் அவ்வளோ அறிவாளிக்கிற அவனா தெரிவிச்சுக்க அவனோட மூளை வந்து தலையில் இல்லை பின்னுக்கிக்கிற சரியா அப்பேற்பட்ட அழிவாளர் தான் இந்த ஜேபி ஆக்கள் ஆகையினால இந்த இதில் உள்நோக்கம் அந்த மகது கேட்குற இன்னும் ஒரு கேள்வி என்ன ஒரு கேட்குறான்னு ஒரு கேள்வி எப்படி ஆனால் அந்த பட்டில் அந்த கமிஷன் அந்த இன்டர்வியூ நேரம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் யார் தனிக்கிற எல்டி டீம் டயஸ்போரா ஆக்கள் இதிலே விளங்குது தலை ஈந்தா விளங்கும் இதுகளுக்கு தானே படிப்பில்லாத இந்த வாட்ஸ்அப்பில் அரசியல் செஞ்சு இன்றைக்கு நாட்டை நாசமாக்கி வச்சுனீர் சரியா அவன் ஒரு கேள்வி கேட்குறேன் எப்படி ஷவீந்திர சில்வாவை பற்றி அமெரிக்கா செல்லிக்கிற இப்படித்தானே அந்த ஆக்கள் எல்லாம் கொண்டு யாருக்கு அமெரிக்கா சொல்கிறேன் இந்த அமெரிக்கா டிவன்ட்ட பற்றி கேட்கலுமா நீ ஆப்கானிஸ்தானில் எத்தனை குழந்தை எத்தனை ஃபெமிலியா எத்தனை 10 லட்சம் எத்தனை மில்லியன் ஆக்களை கொண்டாய் ஈராக்கில் எத்தனை மில்லியன் எத்தனை கோடி லிபியாவில் சிரியாவில் எத்தனை கோடி இல்லாமல் மக்களை இப்படி எத்தனை ஆக்களை சிறு குழந்தை குடும்பமாக அழிச்சொல் இதை போய்த்து அமெரிக்கன் பிரசிடென்ட் மட்டும் கேட்க சொல்லு அதை கேட்காம அமெரிக்கா கேட்ட இங்கே வந்து ரணில்கிட்ட கேட்குறேன் இல்லை நோக்கம் வேறு மாதிரி இந்த பட்டல இந்த கமிஷனை வச்சு ஜேபிக்கு வேற உதவி டயஸ்போராட கோலை நிறைவேற்றியதான் இல்லை நோக்கம் வந்து ஆமிக்காரனுள்ள பனிஷ் பண்ணுறது மஹிந்தையை பனிஷ் பண்ணுறது இப்போ என்ன கொண்டு வர போகிறாங்க எங்களோட ஆக்கள் நினச்சிட்டு நாங்கள் சும்மா சூனா ஈக்கிறேன் எங்களுக்கு ஆக்களுக்கு பின்னால் பட்டே தெரியும் அதானே கேபினெட் கொடுத்தோமா எங்களுக்கு படையங்காடி தெரியா பட்டாலுமே எங்களோட மடத்தனமோல் இந்த ஃபோஸ்காரன் இங்கே ஜப்பானில் கொஞ்சம் மீக்குதோல் சரியா அதுகளுக்கு இந்த அரசியல் இதை வச்சு ஜேபி வச்சு தான் அதுவும் பெரிய அடுத்து அதோட திலப்பெருத்து நீர் அதில் வேறு இல்லையும் கணக்கு எடுக்கல வேறு இடத்துல இடவும் இல்லை எங்கள் இடத்துலையும் வந்த சரியா வந்து அந்த வல்ஜோக்கை வச்சு 25 லட்சம் தாங்கோ சரியா நாங்கள் உங்களுக்கு கேம்பெயின் நான் சொல்லி நீங்கள் வளர்ந்த உள்ள சோத்தை தின்னுட்டு போங்க உங்களுக்கு தின்னில்லாட்டி போய்த்து இந்த சோத்தை பால் நெல்லில் சொல்லிட்டு கொஞ்சம் போய் கொடுங்க இப்படி நாய் பழப்பு வர வந்து அடித்து தரத்துட்டோம் அந்த ஃபோஸ்காரர் ஒரு ஊரில் ஃபோஸ்காரன்னு சொல்கிறவர் சரியா இப்போ ஏற்பட்ட மடைய நூல் தான் அந்த ஜேபிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டீர் அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இந்த பட்டலாந்தே கொண வந்து எங்களை பின்றது தெரியுமா இவங்க சிங்களாக்களை சிங்கள இராணுவமே கொண்டாச்சு இதை நல்லா நோட் பண்ணிங்க சரியா சிங்கள இராணுவமே கொண்டாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த முஸ்லீம் அந்தவாதாதி இதுன்னு ஒரு கச்சால் ஒன்று போகுது தானே அங்கால இந்தியால் தமிழாக்களுக்கு இந்தியால் ஒரு எட்டக்கோ இந்தியால் ஒன்று பண்ணி சரியா அவங்க கிளம்புவாங்க மருக ஆயுத போராட்டம் அது இதுண்டு சரியா அது எப்படியோ வந்து மருக கொஞ்சம் ஈழமாக கேட்குறமா விரும்பி ஈழமாக கீழமாண்டு சரியா அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாப்பல மருக அதை ஆமிக்காரன் அடக்க பெய்த்தாப்பல இந்த சிங்கள அடுத்த அங்கால இன்னும் ஒரு கேம்பெயின் பெய்த்துட்டீங்கிற வந்து தமிழாக்கள சிங்கள இராணுவம் ஸ்ரீலங்கா ஆர்மி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி கொண்டு இதையும் வச்சு இங்கால சிங்கள மக்களையும் கொண்டாச்சு இராணுவம் ஆச்சு தமிழ் மக்களையும் கொண்டாச்சு இந்த இராணுவம் ஆச்சு இந்த மற்ற ரெண்டையும் வச்சு அடுத்தது எல்டிடி பிரச்சனை ஏதாவது முன்பு உருவாகினதும் சரியா ஈழமெத்தியாலும் கேட்க பார்த்தாப்பல சின்ன ஒரு யுத்தம் வந்தாப்பல ஆமி முன்னுக்கு ஆகினாப்பல சரியா இந்த சிங்கள மக்களையும் கொண்ட தமிழ் மக்களையும் கொண்ட ஆமி மருக தமிழ் மக்களை கொல்ல பார்க்குறான்னு சொல்லிட்டு கொசோவை எப்படி பிரிச்சானுங்களோ அதே போல் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து இந்த நாட்டை 2 சூடாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் எங்களாக்கள் நிம்மதி வைக்க அடுத்த அடி எங்களுக்கு தான் சரியா இஸ்லாமிய தீவிரவாதிங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிழக்குலேருந்து முஸ்லீம்களை எல்டிடியால் சுத்தம் பண்ணிடுவாங்க யாருமே கேட்க போகிறதில்ல எந்த மெஹதி ஹசனும் வந்து கேட்க போகிறதில்ல சரியா இப்படித்தான் இது நடந்து நிற்கல பெரிய ஸ்டோரி நான் இதை சிங்களத்தில் இன்னும் விரிவாக சொல்லுவேன் இதை சுருக்கமாக சொல்ல இதை விளங்குறதுக்கு கூட சிலதுக்கு அறிவும் இல்லை படிப்பும் இல்லை அதுவள் பேண்ட் இருக்கும் ஆனால் விளங்குறாக்கள் விளங்கி நடந்துங்கள் இதுக்கு பின்னுக்கு இதுதான் இதுவள் தான் இருக்கிற அந்த பாருங்க அந்த பட்டில் அந்த கமிஷன் அந்த இன்டர்வியூவில் ஈக்கிறது எல்லாம் எல்டிடி சப்போர்ட்டு சிரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணி செஞ்சது சரியா அடுத்த ஜேவிபி வந்து அம்மா அடி பட்ட கொலகாரனுள் அடுத்தது இவன் வந்து 2015 ரணிலோட அவ்வளோ லவ் வாயை வச்சு கிஸ் மட்டும்தான் பண்ணலாம் யாப்பால் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு அந்த நேரம் பட்டில் அந்த கமிஷனை போடாதவன் இப்போ போட்டிக்கிறேன்டால் இதுக்கு பின்னால் எல்டிடி டயஸ்போரா அந்த
அறகலை இந்த டயஸ்போராண்டு இப்போ திட்ட தெளிவாக விலகியாச்சு. சரியா? ஆகவே முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, நாட்டு மக்களே தெளிவாகிறீங்க, மடத்தனம் படாதீங்க. சரியா? இந்த குரங்கு என்றது இதெல்லாம் உங்களோட புள்ளிகளுக்கு எப்படித்தான் நீங்களும் சொல்ல போகிறோளோ. சரியா? இப்போ இப்போ கடைசிக்கு போய்த்து என்னது மென்ன மூத்திரம் புலி மூத்திரத்தை போய்த்து கேட்குற பிடிக்கிற அளவுக்கு ஸ்பெஷலாக எங்களுக்கு கட் பண்ண பாருங்க. எங்கள் தாத்தமாரெல்லாம் ஓட்டு போட்ட தாத்தமாரெல்லாம் போய்த்து புலி மூத்திரம் பிடிச்சி நீந்தலை பிடிக்கும். எங்களோட ஆக்கள் இந்த ஓட்டு போட்ட ஆக்கள்லாம் போய்த்து புலி மூத்திரம் அடே ஸ்ரீலங்காவை இப்படி கேவலப்படுத்தாங்களோ. கரண்ட் பைத்தால் குரங்கு, சரியா? லைட் பைத்தால் குரங்கு, தின்னில்லாட்டி நாய், கோழி, ஒரு மிருகத்தையால் முட்டு வைங்கடா. சரியா? மிருகத்தையால் முட்டு வைங்கடா, பாவண்டா. அந்த எங்களோட நாட்டில் பிறந்த அந்த மிருகம் என்னடா உங்களுக்கு செஞ்சிச்சு? சரியா? இப்போ உங்களோட அரசியலை கொஞ்சம் மனுஷனோட செய்யலாம், இப்போ குரங்குகளோட செய்கிறோம். சரியா? இதை பார்த்துட்டு இதை நியாயப்படுத்தி நீக்குதோல் எம்பிபிக்கு ஓட்டு போட்ட அதுகளுக்கு நம்ம மனுஷன் செல்றதும் இல்லை, மிருகத்தை சொல்லி கேவலப்படுத்தவும் இல்லை. அது என்ன படைப்புண்டோ அதுகளுக்கும் தெரியா, எனக்கும் தெரியும். இந்த சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.